மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நட்புக்கும் சரி பாசத்துக்கும் சரி எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே ராசிங்க. எல்லாரையுமே ஈஸியாக நம்பக்கூடிய மனிதநேயம் அதிகமாக கொண்ட உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீன ராசி அன்பு சொந்தங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க. இது நமக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தாங்க நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். யாரை பற்றி பேசுகிறோம், எதனால் எங்களுக்கு ஏதோ நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் கிட்டத்தட்ட 137 நாட்கள் வக்ரகதியில் இருந்தாருங்க. இப்போது வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. அதன் காரணமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். கிரகங்கள்லேயே ரொம்ப ஆதிக்கமிக்க கிரகம், சக்தி வாய்ந்த கிரகம் அப்படின்னு பேரெடுத்த சனி பகவானினுடைய அமைப்பு இப்போ உங்களுக்கு சாதகமாக நிற்குதுங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய பரிசாக கூட இந்த பதிவு இருக்க போகுதுங்க. முதல் விஷயம் குடும்பந்தாங்க. உங்களுக்கு அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க. சரளமான பணவரவால் சந்தோஷம் அடைய போகிறீங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு வேலையிலையுமே ஈடுபட போகிறீங்க. நண்பர்களும் உங்களுக்கு உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. அது உங்களுடைய மனசுக்கு நிறைவை கொடுக்குங்க. குடும்பத்திலையும் சரி திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குங்க. புதிய முதல்களை தைரியத்தோடு ஈடுபட போகிறீங்க. அதனால் உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துவீங்க, வெற்றியும் பெறுவீங்க. அதில் கடன் கொடுத்து திருப்பி கொடுக்காதவங்க அந்த பழைய கடன்கள் எல்லாமே இப்போ வசூலாகுங்க. உங்கள் எதிரிகளினுடைய பலம் குறையும். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் யோகங்கள் உண்டாகுதுங்க. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. மன அழுத்தம் குறையும். உங்கள் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகுதுங்க. உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. ஆன்மீக பெரியார்களினுடைய சந்திப்பு இப்போ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்குங்க. தோற்ற பொழிவு உண்டாகுது. புத்திசாலிகளினுடைய நட்பை பெற இன்னும் பலன் அடைவீங்க. மன உறுதி உண்டாகுது. கவலைகள் மறையுது. சந்தோஷம் கூடுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் எல்லாமே சூடு பிடிக்குங்க. தூர தேசத்தில் இருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை பெறுவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க. சேம்பு விஷயத்தில் முன்னேற்றத்தை காண்பீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாம் இப்போ அந்த தப்பை உணர்ந்துக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்களினுடைய உண்மை நிலையை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. உங்ககிட்ட நட்பு வச்சுக்க ஆசைப்படுவாங்க. பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முற்றிலும் நீங்குதுங்க. குறைந்த அளவு முதலீட்டில் கூட அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தது போல் உங்கள் செயல்களும் வடிவம் அமையுங்க. எதிரிகளால் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் இப்போ மறையுது. எதிரிகள் எல்லாமே உங்ககிட்ட தாக்கு பிடிக்க முடியாமல் ஒதுங்கிடுவாங்க. இதோடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தீருங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவீங்க. சில வேலைகள் உங்களுக்கு அலைச்சல்களை கொடுத்தாலும் அது நல்லபடியாக முடியும். நீங்கள் கொடுத்திருந்த பணம் திரும்ப கைக்கு சேருங்க. நீங்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டி குடியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பை பெற்று கௌரவம் அடைவீங்க. களவு போன பொருள், அதாவது திருடு போன பொருள் திரும்ப கிடைக்குங்க. ஒரு நிலையான வருமானம் இல்லாமல் ஒரு நிலையான வேலை கூட இல்லாமல் இருந்தவங்க இப்போ ஒரு பிடிமானத்தோட வேலை கிடைக்குங்க. எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும். நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு பயந்துட்டு கூட உங்களோட மகிழ்ச்சியை உங்களுக்கு திடீர்னு கொடுக்க முடியுங்க.
பணிகளை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு தேடி வருங்க. வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் குறைவு இருக்காதுங்க. சக ஊழியர்கள் கிட்ட நல்ல நட்பு இருக்கும். உங்களுடைய கொடுத்த வேலைகளை குறைஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. வேலையும் திறமையும் காட்டி பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வருதுங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்க போட்டிகளையும் பொறாமைகளையும் சமாளிப்பீங்க. உங்களுடைய சமய புத்தியால பிரச்சனைகள்ல இருந்து இப்ப தப்பிச்சுக்குவீங்க. புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சிரமங்கள் இருந்தாலுமே சாதிச்சு காட்டுவீங்க. அரசியல் மத்தியில பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய கட்சி சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்குங்க. தொண்டர்கள் மத்தியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி பெரிய உதவிகளை பெற்று பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களினுடைய கௌரவம் உயருது. சமுதாயத்தில் உங்களினுடைய அந்தஸ்து உயருது. உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்குங்க. கலைத்திலும் படிப்படியான வளர்ச்சியை பார்ப்பீங்க. வருமானம் நல்லா இருக்கும். உங்களினுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்வீங்க. சக கலைஞர்களால் நன்மைகள் அடைவீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பெண்கள் மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலவும். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இன்பகரமான செய்திகள் உங்களை வந்து சேருங்க. கணவர்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க. கணவர் வீட்டு உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்த வீண் வாக்குவாதங்கள் மறையுது. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு வெற்றி வாகை சூட போறீங்க. உங்களினுடைய ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகுங்க. அதே நேரம் விளையாட்டுகள்லையுமே கவனமாக இருப்பீங்க. பெற்றோர்களினுடைய ஆதரவின் காரணமாக உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை இப்போ நிறைவேற்றிக்குவீங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பாடுபடுவீங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இங்கே தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க. சொல்லப்போனால் சனி பகவான் இனி மீன ராசிக்காரர்களுக்கு இனிய பலன்களை தாங்க கொடுக்க போகிறாரு. உங்களுடைய தன்னம்பிக்கையும் துணிவும் கொஞ்சம் கூட குறையவே குறையாது. சுப செலவுகள் தாங்க அதிகமாகும். தொழிலில் இருந்த தேவையற்ற தெளிவற்ற மன வருத்தங்கள் எல்லாமே சரியாகுதுங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்குங்க. செல்வாக்கு உயரும். தனவரவு தாராளமாக உங்களை வந்து சேருங்க. ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. உத்தியோக மாற்றம் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க. எல்லாருமே விலகி ஓடுவாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள்லேருந்து உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் வரும். பல நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டுவீங்க. இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதுசாக இடம் வாங்கி மனை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதில் ஆர்வம் எடுக்குங்க. இந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது. சில சமயங்களில் மனக்குழப்பங்களும் வருங்க. தந்தை வழியில இருந்த விரிசல்கள் வந்து அகலுது. பாக பிரிவினை உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாமே சரியாகுதுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுது. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. அனுபவம் வைக்க முடிய ஆலோசனை தக்க விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்குங்க. கட்டண வீட்டை பழுது பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே இப்போ கைக்கூடி வரும். தொழிலில் பங்குதாரர்கள் விலகி போனாலும் புதிய பங்குதாரர்கள் வந்து சேர்வாங்க. பொருளாதார நிலையில் உயர்வாக கிடைக்குதுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். நிதி நிறுவனங்கள் மூலமாக தொழில் வளர்ச்சிக்கு உதவி கிடைக்குங்க. நீண்ட கால திட்டங்கள் இப்போ நிறைவேறும். அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றா முடிவுக்கு வருங்க. பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்க. இல்லத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளுவீங்க. நல்ல சம்பவங்கள் இனி நடக்குங்க. தடைகள் எல்லாத்தையுமே முறியடித்து வெற்றி காண்பீங்க. சொல்லப்போனால் மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்குங்க. வருமானம் உயரும். பெருமைக்குரிய சான்றோர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தொழிலில் வெற்றி நடைபெறுங்க. உத்தியோகத்தில் இதுவரைக்கும் கிடைக்காத சலுகைகள் எல்லாமே இப்போ கிடைக்கும். திட்டமிட்டு எல்லாத்தையுமே வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய நேரம் இது. எல்லாத்துக்கும் மேலே வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு மதம் சார்ந்தவங்க, வேறு மனுஷங்க எல்லாமே வந்து அவங்களால உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து பிரச்சனைகள் எல்லாமே தீருது.
தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலுமே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரெழுந்து வரக்கூடிய மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கருணை, ஞானம், பரிவு, ஆன்மீகம் இது எல்லாமே கலந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசிங்க. ஒரு தெளிந்த நீரோடை போல சுத்தமானவங்க. இவங்களை ஒரு சின்ன கடல்னு கூட சொல்லிக்கலாங்க. ஆனால் இவங்களை சின்னதாக மட்டும் எதுலேயுமே அடக்கிட முடியாது. ஏன்னா பெரிய கடலுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். பரந்த உள்ளம் கொண்டவங்க, சுயநலம் இல்லாதவங்க, யாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க. ஏற்றத்தாழ்வு இவங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஆனால் அந்த உதவியை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காதுங்க. உதவி செஞ்சாலும் சொல்லிடுவாங்க, நான் தான் செஞ்சேன், இந்த உதவி வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி பழி சொன்னால் பொறுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய குறிக்கோள்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தனக்கு மட்டும் இல்லை, தனக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சிறுக்குன்னு பேச மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இவங்க வாங்கின வார்த்தைகள் அப்படின்னா அதுவே உயிர் போகிற மாதிரி, உயிர் வர மாதிரி இருக்குங்க. இவங்களால் உதவி அடைஞ்சவங்க எல்லாமே இவங்களை உதாசீனப்படுத்தி பேசினது மட்டும்தாங்க அதிகம். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். மீனத்தோட கஷ்டம், மீன் அழுகுதா சிரிக்குதா யாருக்கு தெரியும்? மீனுக்கு தண்ணி தான் இருக்குது ஃபஸ்ட்டு, யாருக்கு தெரியும்? தண்ணியிலேயே இருக்குது, அதுக்கு என்னப்பா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. சுற்றிக்கிட்டே இருக்கே தவிர்த்து அதோட தேவைகள் இதுவரைக்கும் அது பூர்த்தி பண்ணிக்கிட்டதே கிடையாது. இல்லை, இவங்க சுற்றுறது, அலையிறது, உழைக்கிறது எல்லாமே தன்னை சார்ந்தவங்க நிம்மதியாக வாழணும், தன்னை சார்ந்தவங்க நிம்மதியாக இருந்துட்டா போதும், அட போங்க நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தனக்காக ஒரு உடை கூட வாங்க மாட்டாங்க, ஒரு உணவு கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது. அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவங்க பார்த்து பார்த்து பண்ணி மட்டும் என்ன வச்சுருக்காங்க? பெரும்பாலும் மோசமான கஷ்டங்களை மீன ராசி அனுபவிச்சிருக்குங்க. குடும்பத்தில் இருந்து ரொம்ப தள்ளி போகக்கூடிய நிலையில் அனாதை மாதிரி தாங்க மீன ராசி வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வெளியில் சொல்ல முடியாத துயரங்களை தனக்குள்ளே மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு யோகம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகுதுங்க. உங்கள் தலைவிதியை மாற்றி எழுத போகுதுங்க. சங்கடங்கள் எல்லாமே சந்தோஷமாக மாறப்போகுதுன்னு சொல்கிறேன். அது எப்படிமா அப்படின்னு கேட்குறீங்களா? நான்லாம் ஜாதகம் பார்த்துட்டேன், எனக்கு பெருசாக எந்த நல்லதுமே நடக்காதாம்மா. சனி பகவான்லாம் எனக்கு வச்சு செய்யலாம்னு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாங்க. ஆனால் இந்த மாதிரி தாறுமாறாக இருக்கிற ஜாதகங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சில யோகங்கள், அதாவது 2 கிரகங்களினுடைய சேர்க்கை, 2 கிரகங்களினுடைய பார்வை, 2 கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு சில நேரங்களில் ஒரு சில விதமான யோகங்களை உருவாக்குங்க. அப்படி தாங்க ஆல்ரெடி கடகராசியில் அதிசார பயிற்சி உங்களுக்கு உருவாயிருக்குங்க. அந்த மாதிரி தான் இப்போவும் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே அதிரடியாக நடக்க போகுதுங்க. கண்டிப்பாக குருவால், அதாவது கடகரம் ராசியில் பயணம் பண்ணக்கூடிய குருவால் எல்லா ராசிக்கும் ஒரு சில விதங்களில் அதிர்ஷ்டம் வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்குது. அந்த வகையில் இப்போது அவரோட சொந்த ராசின்னு சொல்ல, அதாவது கடக ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் தன்னோட சொந்த ராசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குருவோடு இணைஞ்சு கஜகேசரி யோகத்தை உருவாகி இருக்காங்க. இந்த கஜகேசரி யோகம் அடுத்த 40 நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய தருணம் தாங்க இந்த கஜகேசரி யோகம். கஜம்னா யானை, கேசரினா சிங்கம் இல்லையா? யானை போல பலமும் சிங்கம் போல வேகமும் சக்தியும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து இந்த யோகத்திற்குரிய பலன்களை மீன ராசிக்காரங்க தெய்வ அனுகிரகத்தோடு அனுபவிக்க போறீங்க. கடவுளுக்கும் கண்
கண்ணில் கடவுள் என்றைக்குமே எனக்கு துணை வராதுன்னு கூட நீங்கள் வருத்தத்தில் இருந்திருக்கலாங்க. ஆனால் இப்போ தெய்வீக அமைப்பு உங்களுக்கு துணை நிற்குதுங்க. ராஜகேசரி யுக என்ன சந்திரன் ப்ளஸ் குருங்க 2 பேரும் இணையும் போது இந்த அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு உருவாகுது. இதனால் மீன ராசிக்கு மன அமைதி, பணவரத்து, உங்களுடைய வாக்கு சிறப்பாகிறது, கடன் குறைகிறது, திருமணம், வேலை நாடு, சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த யோகத்தோட பலன்களாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது எந்த பாவத்தில் நிகழுது? குரு மற்றும் சந்திரன் இந்த யோகத்தை ஜோதிட ரீதியாக கேந்திரத்திலும் இந்தியிலும் பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீன ராசிக்கு கஜகேசரி யோகம் 4ஆம் பாவம், 5ஆம் பாவம் ப்ளஸ் 9ஆம் பாவம், இது எல்லாத்துக்குமே தீவிரமான தெய்வ சக்தியை கொடுக்கக்கூடிய நேரங்க. அதாவது இந்த அடுத்த 40 நாட்கள் வீடு சுகம் பெறுங்க. வீடு, நிலம் சம்பந்தமான நல்ல பலன்களை பார்ப்பீங்க. கல்வியில் உயர்வு, குழந்தை பாக்கியம், இதில் மற்ற அனைத்து விதமான பாக்கியம் ப்ளஸ் அதிர்ஷ்ட பலன்களும் அதிகமாக போகுதுங்க. சொல்ல போனால் அடுத்த 40 நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு மன அமைதி ப்ளஸ் உடல் ஆரோக்கியம், முதல்ல மன அழுத்தம் 60% குறைஞ்சி போகுங்க. மீதி இருக்கக்கூடிய 40% படிப்படியாக குறைஞ்சி போகும். தூக்கம் மேம்படும், செரிமானம், நரம்பு மண்டலம் பலப்படுது. ஸோ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. மன அமைதிக்கும் உடல் அமைதிக்கும் குறைவே இருக்காதுங்க. இதே மாதிரி பணம் ப்ளஸ் வருமானம், தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேருங்க. பழைய கடன் பிரச்சனைகள் குறையும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பங்கு சந்தை இந்த மாதிரியான முதலீடுகளில் லாபம் குறையவே குறையாதுங்க. ஆனால் ஒரே நாளில் செல்வம் உயர்ந்துடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதே மாதிரி வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. நேராக 4ஆம் பாவத்தில் பலன்கள் பழைய வீட்டை புறணமைக்கிறது, புதுசாக வீடு கட்டுறது, புதுசாக வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, நிலபலம் வாங்கிறது, சொந்த வீடு கனவுகள் எல்லாமே நனவாகுங்க. வண்டி வாகன யோகம் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாள் சண்டையில் இருந்த குடும்ப அமைதி திரும்ப கிடைக்குங்க. சண்டை சச்சரவு நீங்காது. உறவுகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், கூட சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சியால் எல்லா உறவுகளும் திரும்பவும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நேரங்க. அன்பான உறவு அழகாக மாறும். இதில் தாய் தந்தையோட ஆசீர்வாதம் கிடைக்குங்க. தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குங்க. இதை அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுது. தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா அரசாங்க உதயம், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தால் கூட முன்னேற்றம் இருக்குதுங்க. வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த 40 நாட்களில் தேர்வுகளில் கூர்மையான கவனம் கிடைக்கும். தாமதமான முடிவுகள் இப்போ வெளிவரும். அதில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதே மாதிரி உயர்நிலை அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் கிடைக்குங்க. கூலி வேலை செய்கிறோமோ அப்படின்னா ஈஸியாக வேலை கிடைச்சிடுங்க. நிரந்தரமான வருமானம் கிடைக்கும். தினமும் வேலை கிடைக்கும். சம்பளம் உயரும். கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பாராட்டு கிடைக்கும். பணம் கிடைக்கும். இது தனியார் நிரந்தரத்தில் வேலை பார்க்குறீங்க, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது கம்பெனியாக இருக்கட்டும், மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு இருக்குங்க. புதிய பொருட்கள் வரும். சம்பளம் உயருங்க. ஓய்வு நேரம் கூட அமைதியாக கிடைக்குங்க. இது சுய தொழில் செய்கிறீங்க, ஆண்களோ பெண்களோ வியாபாரம் பண்ணுங்க, எதுவாக இருக்கட்டுங்க, கடையினுடைய வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். பண ஓட்டம் சரியாகுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குதுங்க. இதோட காதல் மற்றும் திருமணம், தடைப்பட்ட உறவுகள் நிம்மதியாகுதுங்க. முறிந்து போன காதல் கூட இப்போ திரும்பவும் மலரப்போகுது. இதில் திருமண உறவுகளில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குதுன்னா கூட சரிங்க, திருமண உறவுகள் இப்போ வலுவாகுது. அந்யோன்யம் பெருகுதுங்க. திருமண உறவுகளில் காதல் திருமணம் எல்லாமே நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறும். இரு வீட்டார்கிட்டையும் சம்மதம் கிடைக்குங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்ட